ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர் ஃப்ரையர் தான். இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு, நெய்பர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாரின்லேருந்து அனுப்பி விட்ருக்காங்க. இது ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். நல்லா சூப்பராக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இதுதான் அந்த ஏர் ஃப்ரையர். ஐகான் பிராண்டு. இதோட ஃப்ளக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாரினில் உள்ள மாதிரி கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து வரதெல்லாம் இப்படி தானே இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அடாப்டர் வந்து தனியாக இந்தியன் டைப்புக்கு வாங்கிக்கணும். இதில் போட்டால் தான் அது வந்து ஒர்க் ஆகும். அப்புறம் வந்து இது கொஞ்சம் புதுசுன்றவாசி ஓப்பன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அப்படி இப்படி முயற்சி பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2 லிட்ரு 4 லிட்ரு வரைக்குமே வாங்கினா கூட 4 பேருக்கு யூஸ் பண்ண முடியாது. இது வந்து 5 லிட்ரு 5 கேஜி யூஸ் பண்ணலான்னு போட்டிருந்தது. சிக்கன்லாம் வச்சோம்னா ஒரு சிக்கன் உள்ளார வைக்கலாம் போல், அந்தளவு டெப்த் இருந்தது. நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட சவுண்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சோம்னா அந்த சவுண்டு கேட்டுச்சா, அந்த ஒரு பீப் சவுண்டு மாதிரி ஒன்று கேட்குதா, அது வந்து 2 பக்கம் லைட் எரியுது. அந்த டைமுக்கு ஒன்றும் கீழே டெம்பரேச்சர் இருக்குது அதுக்கும். அந்த சவுண்டு வந்து யூஸ் பண்ணலாங்க்கா. இது வந்து நீங்கள் பால் இப்போ குக்கரில் எதுவும் வச்சிங்கனாலாம் மறந்துடுறீங்கள்ல, அதனால் அலாரம் மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளெக்கு சொருவ வேணாம், கரண்ட்டு தேவையில்ல. அதை திருவினாலே அந்த சவுண்டு வந்து கேட்குது. ஸோ வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குலாம் நீங்கள் அலாட் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னேன். சூப்பர் ஐடியா ரூபி அப்படின்னாங்க. இது மாதிரி வச்சுருந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் அப்படி வச்சுருந்தீங்கன்னா அதை டைமராகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமே தான் இதில் வந்து ஃப்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.